வெல்கம் டு ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி பார்ட் 1. இந்த ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி பார்ட் 1 எந்த புக்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அது வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன் அப்படின்னு பர்டிகுலராக ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு லெசன் தான் இது. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். The land revenue policy under the British. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க லேண்ட் ரெவன்யூ பாலிசி வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் நில வரி அப்படிங்கிறது தான், அதாவது வந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தின் மேலே விதிக்கக்கூடிய வரி தான் அரசாங்கத்துக்கு முக்கியமான வருவாயாக இருந்தது. அது பிரிட்டிஷ் காலகட்டம் வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. அதில் பிரிட்டிஷ்காரங்க ஒரு 3 விதமான லேண்ட் ரெவன்யூ பாலிசி கொண்டு வர்றாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், அண்ட் செகண்ட் ஒன் வந்து ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ். ஸோ லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரயத்வாரி சிஸ்டமை தாமஸ் முன்ரோ அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து லார்ட் வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறவர் மகள்வாரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் இருந்த முக்கியமான லேண்ட் ரெவன்யூ பாலிசி தான் பார்க்க போகிறோம். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ராபர்ட் கிளைவ் 1765களில் பெங்கால், பீகார், ஒரிசா இந்த 3 இடங்களுக்கான திவானி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவரி வசூலிக்கிறதுக்கான ஒரு உரிமையை பெறாரு ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர். There used to be an annual settlement of land revenue. ஸோ அப்போ அவர் இந்த திவானி அப்படிங்கிற அந்த உரிமையை பெற்றப்போ வந்து ஆனுவல் செட்டில்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அப்படிங்கிறதா இருக்கும். வருஷம் நிலவரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ வாரன் ஹாஸ்டிங் சேஞ்ச்ட் இட் ஃப்ரம் ஆனுவல் டு குயினோல், அதாவது 5 இயர்லி அண்ட் பேக் டு ஆனுவல் எகெயின். அதாவது வந்து வாரன் ஹாஸ்டிங்ஸ் வர்றாரு ராபர்ட் கிளைவுக்கு அப்புறம், அவர் வந்துட்டு 5 வருடங்களுக்கு ஒரு முறை நிலவரி வசூலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, அதாவது நிலவரி வசூலிக்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணுறது, நிலம் எப்படி இருக்கு என்ன ஏது அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்த்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு வைக்கிறாரு. தென் பேக்ல வந்துட்டு திருப்ப வந்து எகெயின் வந்து ஆனுவலாகவே நம்ம வரி வசூலிப்போம், அந்த நிலத்தை வந்து அதோட தன்மையை பொறுத்து நம்ம வரி விதிப்போம் அப்படிங்கிறத எகெயின் வாரன் ஹாஸ்டிங்கே மாத்துறாரு. ஸோ ராபர்ட் கிளைவ் காலகட்டங்களில் அந்த திவானி ஆஃப் பெங்கால், பீகார் அண்ட் ஒடிசா வருது. அப்போ ஆனுவல் செட்டில்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ தான் இருந்துட்டு இருக்கு. தென் வாரன் ஹாஸ்டிங் காலகட்டங்களில் குயினல் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 years ஒன்ஸ் வந்துட்டு இந்த கலெக்ட் பண்ணுற மாதிரியோ அந்த நிலங்களை வந்து அளவிட்டு இந்த நிலத்துக்கு இவ்வளோதான் வரி அப்படிங்கிறத செட்டில் பண்ணுறாரு. தென் எகெயின் அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் ஆனுவல் செட்டில்மெண்ட்டுக்கே வர்றாரு. அண்ட் ஜூரிங் த டைம் ஆஃப் கார்ன்வாலிஸ் எ 10 years செட்டில்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1793 அண்ட் இட் வாஸ் நோன் அஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ பெர்மனன்ட் அப்படின்னாவே வந்து பெர்மனண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு இருக்கிறது. ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ். ஸோ கார்ன்வாலிஸ் வந்துட்டு 10 yearsக்கு வந்து அந்த லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வர்றாரு. 1793களில் வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அந்த பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா பகுதிகளில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதற்கு முன்னாடி இருந்தது தான் அந்த ஆனுவல் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். ஸோ லார்ட் கார்ன்வாலிஸ் அவர்கள் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. Permanent settlement were made in Bengal, Bihar, Odisha, Varanasi division of Uttar Pradesh. ஸோ பெங்கால், பீகார், ஒடிசா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது இல்லாமல் வாரணாசி, உத்தரப்பிரதேசில் வாரணாசி பகுதிகளிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நார்தர்ன் கர்நாடகா பகுதிகளிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விச் ரஃப்லி கவர்டு 19% ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ அந்த காலகட்டங்களில் பிரிட்டிஷ் ஒரு இந்தியாவை கவர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஆளுகைக்கு உட்பட்டு வச்சுருந்த இடங்களில் 19% இடம் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து கவர் ஆயிருந்திருக்கு. இட் வாஸ் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் லைக் ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குசாரி அண்ட் பீஸ்வேதாரி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வேற வேற பேர்களில்
சொல்லப்பட்டிருக்கு. அது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குசாரி அண்டு பீஸ்வேதாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 முக்கியமான பெயர்கள். இந்த பெயர்கள் ரொம்ப முக்கியம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அதர்வைஸ் கால்டஸ் அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த 4 பெயர்களையும் வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருடங்களுக்கு லேண்ட் ரெவன்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது லார்ட் கார்ன்வாலிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து salient features of the permanent settlement. The Jamindars were recognized as the owner of the land as long as they paid the revenue to the East India Company regularly. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலகட்டங்களில் தான் இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வருது. ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு ஜமீன்தாரை வைக்கிறாரு. அவரை வந்து நில உடைமை, அதாவது நிலத்துக்கு சொந்தக்காரராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு கீழே வந்து டெனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குத்தகைதாரர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த ஜமீன்தார் வந்து எவ்வளோ நாளைக்கு லேண்டை ஓன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு லேண்ட் ரெவன்யூ பே பண்ணுற வரைக்கும் ஜமீன்தார் வந்து அந்த லேண்டை ஓனராக இருக்கலாம் அப்படிங்கிறத செட்டில் பண்ணுறாங்க. அண்ட் தி ஜமீன்தார்ஸ் ஆக்டட் அஸ் தி ஏஜென்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஃபார் தி கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் தி கல்டிவேட்டர்ஸ். இந்த நிலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய அந்த கல்டிவேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட காசு பெற்று ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக இந்த ஜமீன்தார்ஸ் இருந்திருக்காங்க. And the amount of revenue that the Jamindars had to pay to the company was firmly fixed and would not be raised under any circumstances. அதாவது ஜமீன்தார் கிட்ட ஒரு மாதிரி செட் பண்ணிடுறாங்க. 10 வருஷத்துக்கு அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரே ரெவன்யூ தான், ஒரே மாதிரி தான் அப்படின்னு செட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு காலத்துக்காகவும் எதற்காகவும் மாற்றாம அப்படியே வச்சிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் தானியங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா they gave 10/11 of the revenue collected by them from the cultivators to the government. அதாவது ஜமீன்தார்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கல்டிவேட்டர்ஸ் கிட்ட இருந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரெவன்யூவை 11 பாகங்களா பிரிச்சு அதுல 10 பாகங்களை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துட்டு ஒரு பாகத்தை அவங்களோட சொந்த செலவுக்காக வச்சுப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்துட்டு முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ 11 10 அப்படிங்கிற பார்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து the Zamindars would grant peta written agreements to the ryots. The ryots became tenants since they were considered the tillers of the soil. ஸோ இந்த ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பேட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? ரிட்டன் அக்ரிமெண்ட் படி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த ரயாட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அந்த நிலத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸை தான் வந்து ரயாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் ஜுடிஷியல் பவர்ஸ் were taken away from the ஜமீன்தார்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஜமீன்தார்கள் அப்படின்னு இருந்தாங்க, நில உடைமை ஆட்களாக இருந்திருப்பாங்க. பட் இந்த பிரிட்டிஷுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜமீன்தார்ஸ் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸாக இருக்காங்கன்னா ஜஸ்ட் அந்த கல்டிவேட்டர் கிட்ட இருந்து காசு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஜமீன்தார்ஸ்க்கு அந்த ஜுடிஷியல் பவர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். அந்த செட்டப் எல்லாம் இப்போ இல்லாமல் அந்த ஜுடிஷியல் பவரை எடுத்துடுறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அது மாதிரியான பவர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுக்கப்படுது. They reduced to mere agents to collect money. அவ்வளோதான். அடுத்து மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Under this system, many of the wastelands and forests became cultivable lands. ஸோ நிறைய வேஸ்டாக இருந்த லேண்டு அப்புறம் காடுகள்லாம் வந்து அழிக்கப்பட்டு ஃபுல்லாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக மாற்றப்படுது. அண்ட் the ஜமீன்தார்ஸ் became the owner of the land. ஸோ நிலத்தின் ஓனராக ஜமீன்தார்ஸ் வந்து உயர்த்தப்படுறாங்க. ரைட்டுங்களா? அடுத்து the ஜமீன்தார்ஸ் were made free from the responsibility of providing justice. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க நீதி வழங்கணும், அந்த ஏரியாவே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு மணி கலெக்ட் பண்ணி கொடுத்தா போதும். அந்த நீதி வழங்கக்கூடிய பொறுப்பை வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்துடுறாங்க. அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. அடுத்து த ஜமீன்தார்ஸ் ரிமைன்ட் ஃபெய்த்ஃபுல் டு தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு உண்மையாக இந்த ஜமீன்தார்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தி சிஸ்டம் செக்யூர்ட் எ ஃபிக்ஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் ஃபார் தி
பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறப்போ ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு குரூப் வந்து அவங்களுக்கு கையில் இருக்குது. அதே சமயம் ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு ஸ்டேபிளான இன்கம் வந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு ட்ரேட் மூலமாக வர்றது ஃபிக்ஸ்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும். பட் ஆனால் இப்படி ஒரு செட்டில்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதிலிருந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் வர்றப்போ அவங்களுக்கு வந்து ரொம்பவே இன்கம் ஓரியன்டான ஒரு விஷயமாக இந்த செட்டில்மெண்ட் பார்க்கப்படுது. தென் டிமெரிட்ஸ். ஸோ நம்மளுடைய சைடில் இருந்து என்னென்னலாம் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the British government had no direct contact with the cultivators. ஸோ அந்த நிலத்தில் வேலை செய்யக்கூடிய விவசாயிகளுடைய எந்த ஒரு கோரிக்கைகளையும் கேட்கக்கூடிய இடத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இல்லை, ரைட்டுங்களா? ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் ஜமீன்தார்ஸ் இருக்காங்க. ஸோ ஜமீன்தார்ஸ் சொல்கிறாங்களே அதை வந்து கேட்டுட்டு தான் ரெண்டு பேருமே முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கல்டிவேட்டர்ஸ்க்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு டைரக்ட் கான்டாக்டுமே இல்லை. அண்ட் the rights of the cultivators were ignored and they were left at the mercy of the ஜமீன்தார்ஸ். ஸோ கல்டிவேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க, அதாவது வந்து விவசாயம் செய்யக்கூடியவங்க வந்துட்டு முதல்ல அரசர்கள் காலகட்டத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சில உரிமைகள்லாம் இருந்திருக்கும். அந்த உரிமைகள்லாம் இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வந்துட்டு எதுவுமே கொடுக்கப்படல, எல்லாமே மறுக்கப்பட்டது. தென் ஜமீன்தார்ஸ் ஏதாவது ஒன்று அவங்க லைஃப்பில் நல்லது பண்ணால் அப்படியே இருந்துட்டு போகிறது, அந்த பாயிண்டில் வந்துட்டு கல்டிவேட்டர்ஸ் தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தி பெசன்ஸ் வேர் ஆல்மோஸ்ட் ட்ரீட்டட் அஸ் சர்வ்ஸ். ஸோ பெசன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சர்ஃபுக்கு ஈக்குவலாக வந்துட்டு ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அண்ட் தி சிஸ்டம் வாஸ் மேட் தி ஜமீன்தார்ஸ் லெத்தாஜிக் அண்ட் லக்ஸூரியஸ். ஸோ அந்த 11 10 பங்கு கொடுத்துட்டு மிச்சம் ஒரு பங்கு தான் வச்சுக்கிறாங்க அப்படின்னாலும் இதன் வழியாவே வந்து ஜமீன்தார்ஸ் வந்துட்டு ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃபை ரன் பண்றாங்க. அதே சமயம் கல்டிவேட்டர்ஸ் ரொம்பவே அடிமைத்தனமாக நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. And many conflicts between the ஜமீன்தார்ஸ் and the peasants arose in rural Bengal. ஸோ பெங்கால்ல அதுவும் கிராமப்புறங்களில் இருந்த ஊர்களில் வந்துட்டு அதிகமாக சண்டைகள் வருது. ஜமீன்தாருக்கும் பெசன்ஸுக்கும், அதாவது விவசாயிகளுக்கும் அந்த அளவுக்கு ஒத்து போகல, எங்களை நிறைய சுரண்டுறீங்க அப்படிங்கிறது ஆப்வியஸாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால நிறைய கலகங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமாக டிமெரிட்ஸாக பார்க்கப்படுது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்து ரயத்வாரி சிஸ்டம். ஸோ ரயத்வாரி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை தாமஸ் முன்ரோ அண்ட் கேப்டன் ரீட் இன் 1820. அதாவது 1820களில் தாமஸ் முன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் அப்படிங்கிற ரெண்டு பேரால இந்த ரயத்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ எங்கே முக்கியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே, பார்ட்ஸ் ஆஃப் அசாம் அண்ட் கூர்க் ப்ராவின்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா பிளேஸ் ஆகிய மெட்ராஸு, பாம்பே, அப்புறம் அஸ்ஸாமோட ஒரு சில பகுதிகள், அதுக்கப்புறம் கூர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்நாடகா பக்கத்தில் கூடிய கூர்க் ப்ராவின்ஸ் அப்படின்னு அன்னைக்கு சொல்லுவோம். அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த ரயத்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பை ரயத்வாரி சிஸ்டம் த ரைட்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு தி பெசன்ஸ். இந்த ரயத்வாரி சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளிடமே, அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணக்கூடியவர்களிடமே அவங்களுக்கான உரிமைகள், அந்த நிலத்துக்கான உரிமைகள்லாம் கொடுக்கப்படுது. அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கலெக்டட் டாக்ஸஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தி பெசன்ஸ். அந்த விவசாயிகள் இருந்து நேரடியாக இந்த நிலவரியை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பெற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இனிஷியலி half of the estimated produce was fixed as the rent. This assessment was reduced to 1/3 of the produce by Thomas Munro. The revenue was based on the basis of soil and the nature of crop. அதாவது முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பெசன்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க இல்லைங்களா, அதுல பெசன்ஸ் வந்து ஒரு 100 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 50 கிலோ, அதாவது 50-50 வந்து எங்களுக்கு நீங்கள் டேக்ஸாக ரெவன்யூவாக பே பண்ணணும் அப்படின்னு வந்து முதல்ல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் முன்ரோ என்ன பண்ணுறாருன்னா இது வந்து ரொம்பவே அவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறதுனால 1/3 பங்கு அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைக்கிறாரு. அண்ட் அந்த ரெவன்யூ ஃபிக்ஸேஷன், இந்த நிலத்துலேருந்து இவ்வளோதான் வரும்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மண்ணோட தன்மை, அந்த சாயில் அண்ட் தி நேச்சர் ஆஃப் தி கிராப், அதாவது இந்த மண் மற்றும் அந்த மண்ணில் வளரக்கூடிய பயிர்கள், அதோட நேச்சரை பொறுத்து தான் வந்து அந்த லேண்ட் ரெவன்யூ ஃபிக்ஸ் பண்றாரு. And rents would be periodically revised, generally after 20 to 30 years. The position of the cultivators become more secure. In this system, the settlement was made between the government and the ryots. In fact, the government later claimed that the land revenue was rent and not a tax. ஸோ இந்த
ரயத்வாரி சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா 20ல இருந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேண்ட் ரெவன்யூ வந்துட்டு பே பண்ணியிருக்காங்க. அந்த ரிவைஸ் பண்றது 20ல இருந்து 30 வருஷம் ஆயிருக்குது. இதுவே பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல 10 வருஷம் அதுதான் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் the position of the cultivators become more secure. ஆப்வியஸா அந்த கல்டிவேட்டர் யார் நிலத்துல விவசாயம் செய்யறாங்களோ அவங்களே வந்து வரியை செலுத்துறதுனால அங்க டைரக்ட் கான்டாக்ட் வருது. ஸோ அவங்களோட நிலம் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா செக்யூரா இருக்கு. இதுவே வந்து நம்ம பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பார்த்தோம்னா ஜமீன்தாருக்கு தான் நிலத்தோட உரிமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து டிஃபரன்ஸ் வருது. ரைட்டுங்களா? And in this system the settlement was made between the government and ryots. And government வந்து கடைசியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரயத்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேண்டுக்காக ஒரு அமௌண்ட் கட்டுறீங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு ரெண்ட் தான், டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு கல்டிவேட்டர்ஸ்க்கு ரொம்பவே செக்யூர்டா அந்த லேண்ட் வந்து ஃபீல் ஆகுற மாதிரி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரயத்வாரி சிஸ்டத்துல. And salient features of the Rayatwari system. Revenue settlement was done directly with the ryots. So முக்கியமா பார்த்தோம்னா அந்த விவசாயிகளிடமிருந்து நேரடியாக அந்த ரெவன்யூ செட்டில்மெண்ட் வந்து பெறப்பட்டுச்சு. அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் அண்ட் எஸ்டிமேட் ஆஃப் ப்ரொடியூஸ் வாஸ் கால்குலேட்டட். ஸோ எவ்வளோ நிலம் ஒருத்தர்கிட்ட இருக்கு, அதே சமயம் எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க லேண்ட் ரெவன்யூ வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் தி டிமாண்ட் at 45% to 55% of the produce. ஸோ ஒரு 45ல இருந்து 55% பொருட்களை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க கவர்மெண்ட். தட் இஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரயத்வாரி செட்டில்மெண்ட். In most areas the land revenue fixed was excessive. ஸோ நில வரியை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க, பட் ஆனால் வந்து எக்ஸசிவா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ the ryots were hardly left with bare maintenance even in the best of season. ஒரு நல்ல பருவமழை பெய்து நல்ல அளவுக்கு விவசாயம் செழிப்புட்டு இருந்தாலும் கூட அவங்களால எந்த ஒரு நிலத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான காசு கூட அவங்க கிட்ட இல்லாம இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரெவன்யூ எக்ஸசிவா போட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் under the system the government exploited the farmers instead of ஜமீன்தார்ஸ். ஸோ ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல ஜமீன்தார்கள் வந்து அந்த கல்டிவேட்டர்ஸோட ரத்தத்தை உறிஞ்சினாங்க. பட் ஆனால் இந்த ரயத்வாரி செட்டில்மெண்ட்ல டைரக்டா கவர்மெண்டே வந்து மக்களை வந்து சுரண்டுனாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மகள்வாரி சிஸ்டம். இந்த மகள்வாரி சிஸ்டம் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல முக்கியமான ஒரு பர்சன் யாரு பாத்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பெண்டிங்க். மகள்வாரி சிஸ்டம் a brain child of Holt Mackenzie was modified version of the Zamindari settlement introduced in the Ganga Valley, the Northwest Province, part of the Central India and Punjab in 1822. Lord William Bentinck was suggest radical changes regarding revenue settlement. ஸோ இந்த மகள்வாரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஹால்ட் மேக்கன்சி அப்படிங்கிறவரோட ஒரு பிரெயின் சைல்டு, அந்த ஓரளவுக்கு ரொம்ப யோசிச்சு அவர் வந்து இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தது அந்த மகள்வாரி சிஸ்டம். இது வந்து இட்ஸ் அ மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா வேலி, நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாபை ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதிகள், அது எல்லாமே நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா அண்ட் பஞ்சாப் அவங்க எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 1822ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ராபர்ட் மார்டின்ஸ் அப்படிங்கிறவர் 1833ல வந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாரு. அதை பொறுத்து வந்து வில்லியம் பெண்டிங்க்கு வந்து மகள்வாரி சிஸ்டத்துல நிறைய சேஞ்ச் வந்து கொண்டு வர்றாரு. அசஸ்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ வாஸ் டு பி மேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ப்ரொடியூஸ் ஆஃப் அ மகள் ஆர் வில்லேஜ். ஸோ இந்த மகள்வாரி அப்படின்னா வில்லேஜ் அப்படின்னு தான் அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மகள் அப்படின்னா வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜ் மொத்தத்துக்கும் எவ்வளோ ப்ரொடியூஸ் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்றாங்க. அதை பொறுத்து வந்துட்டு ரெவன்யூ செட் பண்றாங்க. அண்ட் ஆல் தி proprietors of a mahal were severely and jointly responsible for the payment of revenue. ஸோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய நிலத்தை ஓன் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது லேண்ட் ஓனரா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வந்து ஜாயிண்டா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் ரெவன்யூ பே பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி செட் பண்றாங்க. ஜமீன்தாரி சிஸ்டத்துல ஜமீன்தார் தான் வந்து பே பண்ணணும் கல்டிவேட்டர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி. அதுவே
ரயத்வாரி சிஸ்டம்ல டைரக்டா இண்டிவிஜுவல் பெசன்ஸ் வந்து கவர்மெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கு. இந்த மகள்வாரி சிஸ்டத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு சிலர்கிட்ட நிலம் இருக்கும், மத்தவங்க எல்லாம் அதுல வேலை செய்வாங்க. அந்த ஒரு சிலர் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க மட்டும் இந்த வில்லேஜ்ல நிலம் ஓன் பண்ணியிருக்கிறவங்க மட்டும் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பேமெண்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படிங்கிறத செட் பண்றாங்க. அண்ட் இனிஷியலி தி ஸ்டேட் ஷேர் வாஸ் ஃபிக்ஸ்டு 2/3 ஆஃப் தி கிராஸ் ப்ரொடியூஸ். ஸோ மொத்தமாக உற்பத்தி ஆகுறதுல 2/3 வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்புறம் பெண்டிக் தேர்ஃபோர் ரெடியூஸ் டு 50%. ஸோ வில்லியம் பெண்டிங் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, 2/3 வந்து கொடுத்தா விவசாயிகளுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கறனால 50% அப்படின்னு கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு. அண்ட் தி வில்லேஜ் ஆஸ் அ ஹோல் த்ரூ இட்ஸ் ஹெட்மேன் ஆர் லாம்பார்டர் was required to pay the revenue. ஸோ வில்லேஜோட ஹெட்மேன் ஒருத்தருப்பார் இல்லைங்களா, அவர் மூலமாக அவங்க வந்து லேண்ட் ரெவன்யூ பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்றாங்க. தி சிஸ்டம் வாஸ் ஃபர்ஸ்ட் அடாப்டட் இன் ஆக்ரா அண்ட் அவாத் and later extended to other parts of the United Provinces. The burden of all this heavy taxation finally fell on the cultivators. ஸோ இதை முதல்ல எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரா மற்றும் அவாத் அந்த இடங்கள்ல எடுத்துகிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல ஃபுல்லும் கொண்டு வர்றாங்க. தென் ஆப்வியஸாக இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வில்லேஜ் ஹெட்மேன் தான் காசு வந்து பிரசிடென்ட்டுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும். பட் அந்த அமௌண்ட் எங்கிருந்து எடுப்பாங்க, கல்டிவேட்டர்ஸோட பாக்கெட்ல இருந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. And salient features of the Mahalwari settlement. The Lambarder acted as intermediary between the government and the villages. அந்த வில்லேஜ் ஹெட்மேன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஊர் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கும் இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறாரு, ஒரு இடைத்தரகர் மாதிரி செயல்படுறாருன்னு சொல்லலாம். இட் வாஸ் அ வில்லேஜ் வைஸ் அசஸ்மெண்ட். ஒன் பர்சன் would hold a number of villages. அதாவது வந்து ஒரு ஊருக்கு ஒரு வில்லேஜ் ஹெட்மேன் தான் இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நிறைய வில்லேஜஸை சேர்த்து அவர் ஒருத்தரே வந்து ஹெட்மேனாக இருக்கலாம், ரைட்டுங்களா. பட் எனிவே அந்த அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வில்லேஜ் வைஸில் தான் அசஸ் பண்ணுவாங்க. அண்ட் த வில்லேஜ் கம்யூனிட்டி வாஸ் தி ஓனர் ஆஃப் தி வில்லேஜ் காமன் லேண்ட். ஸோ அந்த கிராமத்துக்குன்னு பொதுவான நிலம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு யார் ஓன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த குழு தான் வந்து ஓன் பண்ணும். அண்ட் தி வில்லேஜ் லேண்ட் பிலாங் டு தி வில்லேஜ் கம்யூனிட்டி, நாட் பை ஜமீன்தார். ஸோ ஜமீன்தாரோ அந்த ஹெட்மேனோ அவங்களுக்கு கீழே தான் வந்து எக்ஸாக்டாக அந்த நிலம் வரணும்லாம் கிடையாது. அது கலெக்ட் பண்ணி அவர் கொடுக்க வேண்டிய வேலை மட்டும்தான். ஜமீன்தார் சிஸ்டம்ல ஜமீன்தார் தான் ஓனராக இருப்பார். ஆனால் இந்த மகள்வாரி சிஸ்டத்தில் வில்லேஜ் கம்யூனிட்டி வந்து அவங்களோட லேண்டை ஓனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். The effects of the Magalwari settlement. The Lambarder enjoyed privileges which was misused for their self-interest. ஸோ அந்த வில்லேஜ் ஹெட்மேன் இருப்பார் இல்லைங்களா, ஸோ அவர் வந்து அவருக்குன்னு ஒரு சில சலுகைகள், சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதையெல்லாம் வந்து அவரோட சொந்த விருப்பத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தி சிஸ்டம் brought no benefit to the cultivators. ஸோ விவசாயிகளுக்கு எந்த விதத்திலையும் எதுவும் பெனிஃபிட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் வாஸ் எ மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் தி ஜமீன்தார் சிஸ்டம் அண்ட் பெனிஃபிட்டட் தி அப்பர் கிளாஸ் இன் வில்லேஜ். ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய உயர்குடியினருக்கு மட்டுமே உதவக்கூடியதாக இருந்ததாக இந்த மகள்வாரி சிஸ்டம் பார்க்கப்படுது, ரைட்டுங்களா. ஏன்னா ஜமீன்தாரி சிஸ்டத்தோட ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் தான், ரைட்டுங்களா. ஜமீன்தார் நாங்கள் வைக்கிறாங்க, அப்படி இல்லாமல் இங்கே கிராம தலைவர், கிராமத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதுதான் வந்து வித்தியாசம். அண்ட் 3 விதமாக பார்த்தோம், மகள்வாரி, ரயத்வாரி, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான லேண்ட் ரெவன்யூ பாலிசிஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இதனால என்ன ஒரு இம்பேக்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா. ஸோ இம்பேக்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் ஆன் தி கல்டிவேட்டர்ஸ். A common feature of all the settlement was the assessment and the maximize income from land. அதாவது வந்து ஒரு லேண்டில் அசஸ் பண்ணி தான் வந்து அந்த லேண்டுக்கான ரெவன்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது வந்து எக்ஸசிவாகவே நம்பர்ஸ் வந்து போடுறாங்க, ரைட்டுங்களா. ஸோ இதன் மூலமாக இப்போ ஒரு 100 கிலோ தான் வரும் அப்படின்னா ஒரு 200 கிலோ 250 கிலோ இந்த லேண்டில் வரும். அப்போ அவங்க வந்து 50% பே பண்ணணும்னா அப்படிதான் 100 கிலோவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இன்கம்மை மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டிட்டு ஃபுல்லுமே வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய லேண்டை
சேல் பண்ணிடுறாங்க. விவசாயிகள் வந்து எங்கனால இதை வச்சு இது பண்ண முடியாது, நாங்கள் வந்து வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை வித்துடுறாங்க, இல்லைனா பிளட்ஜ் பண்ணுறாங்க ரைட்டுங்களா. ஸோ அந்த காசு வட்டிக்கு காசு வாங்குவாங்களா அவங்க கிட்ட அந்த லேண்டை பிளட்ஜ் பண்ணுறாங்க, அது மாதிரி ஆகுது. அண்ட் த பெசன்ட்ஸ் வேர் ஓவர் burdened with taxation. Due to the tax burden and famines in general, the people suffered in poverty and burdened with debts. They had to seek the moneylenders who became rich and acquired lands from the peasants. அதாவது பெசன்ட்ஸுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணும் அப்படிங்கிறது பெரிய பேர்டனாக வருது. அதனால வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒன்று. தென் ஃபெமைன்ஸ், இந்த பஞ்சங்களும் அதிகமாக வருது. இந்த 2 காரணங்களாலும் அதிகமாக கடன் வாங்குறாங்க ரைட்டுங்களா. ஸோ அந்த கடன் வாங்குறது லேண்டை வச்சே தான் அவங்க வாங்குறாங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போ அந்த என்ன ஆகும், ஆப்வியஸாக இந்த கடனை கட்டி 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 அவங்களுக்கு அதுவே வாழ்க்கையில் கடனை கட்டுறதே அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாகவே நின்றுட்டு இருந்திருக்கும். And the ஜமீன்தார்ஸ், மணி லெண்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டட் தி புவர் பெசன்ட்ஸ். ஸோ இந்த ஜமீன்தார்ஸ் ஆப்வியஸாக வந்து பெசன்ட்ஸை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதே சமயம் மணி லெண்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் டெப்ட்னஸில் இருக்காங்க விவசாயிகள். ஸோ இதுக்கு நீதி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறப்போ லாயர்ஸ் ஆப்வியஸாக நீதி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயர்ஸும் ஆப்வியஸாக பெசன்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் the stability and continuity of the Indian villages was shaken. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிங் காலத்தில் கூட விவசாயிகள் வந்து நிறைய ரெவென்யூ செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, நிறைய பே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த மாதிரி எக்ஸசிவாக வச்சு நீங்கள் இவ்வளோ கன்ஃபார்மாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து வைக்கிறப்போ ரொம்பவே வந்து ஹெவியாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த வில்லேஜோட அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து ஃபுல்லாக ஷேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ரெவென்யூ செட்டில்மெண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் அதுக்கு முன்னாடி ஃபெமைனாலேயோ இல்லை வறுமையினாலேயோ பெருசாக யாரும் இறந்துருக்க மாட்டாங்க. பட் இது மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க எக்ஸசிவாக அமௌண்ட்டு போட்டு அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நிறைய பஞ்சத்தாலையும் வறுமையாலும் இறந்துருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக இறந்துருப்பாங்க. And cottage industries disappeared on account of the import of British goods, and the peasants had nothing to supplement their income. ஸோ பெசன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு அந்த காலகட்டங்களில் விவசாயம் செய்கிறவங்க பாதி பேர் வந்து நெசவு தொழிலையும் ஒரு இன்னொரு தொழிலாக வந்து செஞ்சிட்ருப்பாங்க. பட் ஆனால் பிரிட்டிஷ் கூட்ஸ் வந்து நிறைய இந்தியாவுக்குள்ளே வர்றப்போ அப்போது என்னாகும், அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன தொழிலகங்கள் எல்லாமே வந்து முடங்கி போயிடுது இந்தியாவில். ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான பெசன்ஸுக்கு எந்த ஒரு வருமானமே இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. The old body of custom was replaced by new apparatus of law, courts, fees, lawyers and formal procedures. ஸோ முதல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு சட்டம் மூலமாக போகணுமோ இல்லை ஒரு நீதி பெறணுமோ அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு அவ்வளோ செலவுலாம் ஆகாது. பட் ஆனால் இப்போ ஒரு ஃபார்மலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மலைஸ் பண்ணி லா, கோர்ட்டு, அப்புறம் லாயர்ஸு, இது மாதிரி தான் நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை எடுத்து வர்றதுக்கு அதுக்கு சொல்யூஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு கஸ்டம் கொண்டு வர்றாங்க. ஸோ அதனாலேயும் பெசன்ட்ஸ் வந்து ரொம்பவே அடிப்படுறாங்க. அண்ட் தி பிரிட்டிஷ் பாலிசி ப்ரூவ்ட் அட்வான்டேஜஸ் ஒன்லி டு தி கவர்மெண்ட் ஆஃப் அ ப்ரிவிலேஜ்டு செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி at the cost of the cultivators who were the rightful owners of their land and claimants of the largest share of the produce. அதாவது வந்து சம்பாரிச்சு எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க பெசன்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஆனால் லேண்ட் அவங்களோடது, கல்டிவேட் பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க, எல்லாமே பண்ணாலும் அது யாருக்கு போகுது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய மேல்வர்க்க மக்களுக்கும் போயிட்டு அந்த உண்மையாகவே வேலை செய்யக்கூடிய அந்த உழைப்பாளிகளுக்கு எதுவுமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான இம்பேக்டாக பார்க்கப்படுது. ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டியோட பார்ட் 2 வீடியோ நம்ம அப்கமிங் டேஸில் நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதில் வந்துட்டு இந்த பெசன்ஸ் வந்து இவ்வளோ சப்ரஸ் ஆனதுனால அதோட இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கும், என்னென்னலாம் அப்ரைசிங்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.